வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சவுக்கு சங்கர் அவர்கள் தினமும் அண்ணாமலையை பற்றியும் அண்ணாமலையுடைய வீத லீடர்ஸ் இயக்கத்தை பற்றியும் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சில முக்கிய நபர்களை பற்றியும் தினம் ஏதாவது ஒரு புகார் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. சமீபத்தில் அமர் பிரசாத் ரெட்டியை பற்றி பேசியிருந்தாரு. பொதுவாகவே அண்ணாமலைக்கு எதிராக தான் பேசி வராரு சவுக்கு சங்கர். பிகை நூட்ஸில் போயிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணாமலை அரசியலில் இருப்பாராங்கிறதே எனக்கு தெரியலை அப்படின்னு பேசினாரு. அதுக்கு தான் நாஞ்சில் சம்பத்து பலாருன்னு ஒரு அப்பு விட்டார்ல, 2031 டிவிகே வெர்சஸ் அண்ணாமலை, இவங்களுக்கு இடையே தான் காம்படிஷன் இருக்கும், டிவிகேவுக்கு டெஃபினட்டாக அண்ணாமலை ஒரு பெரிய சவாலை கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டிவிகேல இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்து ஓப்பனாக பேசினார். அவர் பேச பேச சவுக்கு சங்கருடைய மூஞ்சியை பார்க்கணுமே, செம்ம நோஸ்கட்டு. அதனால அண்ணாமலையை ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கிறாரு சவுக்கு. இதை பற்றி நண்பர்கள் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. என்னை கேட்டால் பெத்த புள்ள இறந்து போயிருச்சு. அந்த பெத்த பிள்ளையுடைய உடலை நேரடியாக கூட போய் பார்க்கலையா சவுக்கு. பெத்த புள்ளங்க அந்த இறந்து போன உடனேயே எப்படி நமக்கே அவ்வளவு ஒரு அதிர்ச்சி, அவ்வளவு கவலை. அப்பாவாக சவுக்கு மரக்காணம் பக்கத்தில் தான் இன்சிடென்ட் நடந்துச்சு. நேராக போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்திருக்கலாம், ஆனால் போய் பார்க்க கூட இல்லையா. இதுதான் சவுக்கு சங்கருடைய லட்சணம். நான் அப்படி தான் சவுக்கு சங்கரை பார்க்குறேன். இப்போது அண்ணாமலை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய அரசியல் கட்சிகளுக்கு த்ரெட்டாக இருப்பார், ஒரு ஆபத்தாக இருப்பார் அப்படின்னு பல பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. அப்துல் முத்தலீப் சொல்கிறாரு, மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு, இது மாதிரி பலர் சொல்கிறாங்க. அதனால் அண்ணாமலையை ஆரம்பத்திலேயே இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவர் பாஜகவுடைய காசை அவ்வளவு கோடி சுருட்டிட்டாரு, இவ்வளோ கோடி சுருட்டிட்டாரு, இங்கே பெங்களூரில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடத்துகிறாரு, இப்படி ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அதை உண்மை நம்பிடுவாங்க மக்கள் அப்படின்னு மக்களை முட்டாளாக நினச்சி வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது தான் சவுக்கு சங்கருடைய வேலையாக நான் பார்க்குறேன். இதை தான் அவருடைய வேலையாக நான் பார்க்குறேன். அடுத்து இன்னொன்று, புள்ளை இறந்துருச்சு, புள்ளைய தான் நேரடியாக போய் பார்க்கல. சரி, நேரடியாக போய் பார்க்கலைனாலும் உள்ள மனசுக்குள்ள கவலையாக இருக்கார் போல அப்படின்னு யாராவது நினைக்கலாம். அதுவும் கிடையாது சவுக்குக்கு. இப்போது சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாரோடையும் இப்போ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்காரு, சுற்றுலா போயிட்டு வந்திருக்காரு. அதனால் இப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் பேசுகிறதெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிக்க இருக்க வேண்டாம். சவுக்கு சங்கர் யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஃபேவராக பேசுவார். நானே சவுக்கு சங்கருக்கு நாளைக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னையை நான் யாருன்னே யாருக்கும் தெரியாது, நான் பாட்டுக்கு சும்மா ஒரு யூடியூபராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, புதுக்கோட்டையில் அஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார். புதுக்கோட்டையில் அவருக்கு அவ்வளவு செல்வாக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதனால் இந்த சவுக்குடைய பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இது ஒன்று. டிவிகே காரங்களுக்கும் சொல்கிறேன், ஏன்னா இன்னைக்கு டிவிகேவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, நாளைக்கு இன்னொருத்தங்கள்ட்ட காசை வாங்கிட்டு டிவிகேவுக்கு எதிராக ஆதாரம் இல்லாத பொய்களை பரப்பி விட மாட்டாரு அப்படிங்கிறது என்ன நிச்சயம். இப்போ கூட டி நகரில் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது, ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நல்லா ஞாபகம் இருக்கு, இபிஎஸ் சிஎம்மாக இருந்தப்ப டிஎம்கே கிட்ட காசை வாங்கிட்டு இபிஎஸ்ஐயும் ஏடிஎம்கேவையும் மிக மோசமாக திட்டினாரு. அடுத்து டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே கிட்ட காசை வாங்கிட்டு அப்படி பேசினார். 2024 தேர்தலில் 20 தொகுதிகளுக்கு மேலே பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு உதார் விட்டார். ஆனால் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏடிஎம்கே கிட்ட காசை வாங்கிட்டு டிஎம்கேக்கு எதிராக பேசிக்கிருந்தாரு. இப்போ யாருக்கிட்ட காசை வாங்கிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிறத இன்னும் தெரியலை, ஆனால் கூடிய விரைவாக மாட்டுவார் அப்படிங்கிறதான் பலருடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இதில் என்ன கொடுமைனா, பிரதமர் மோடியையும் பிரதமர் மோடியுடைய தாயாரையும் மிக மோசமாக பதிவிட்டார் ஒரு முறை இந்த சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கரோட தமிழக பாஜக முக்கிய புள்ளிகள் இப்போ கான்டாக்டில் இருக்காங்க. ஒருவேளை அவங்க தான் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறதுக்கு காசு கொடுக்குறாங்களோ தெரியலை. அண்ணாமலைக்கு எதிராக சவுக்கு பேசுகிறத நயினார் கும்பல் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. கல்யாண்ராமன் சவுக்கு ஒன்றாக அமர்ந்து பேசக்கூடிய புகைப்படங்கள் கூட வெளியே வந்திருக்கு. அண்ணாமலை எதிர்ப்பா, அண்ணாமலைக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் கைத்தட்டி ரசிப்போம் அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலைமைக்கு தமிழக பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் வேதனையான உண்மை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய்ஹிந்த்.